கடைசி வரைக்கும் கடனாளியாவே இருந்து தான் சாகணும் போல. ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்றப்போ ஒரு கடன வாங்கி கல்யாணம் பண்றோம். அப்புறம் அந்த கடன அடைக்கணும். அதுக்கப்புறம் மாசமாயிருவோம். ஐயோ! நம்மலாம் பரம்பரை பணக்காரனா? அது கிடையாது. நம்ம சாதாரண ஏழை மக்கள் தான். ஸ்கேன் பண்ண காசு இருக்காது. அதுக்கு ஒரு கடன வாங்குவோம். அத கட்டி முடிக்க பிள்ளை பிறந்துரும். ஐயோ! பிள்ளை பிறந்துட்டு அதுக்கு பேம்பர்ஸ் வாங்கணும், பால் வாங்கணும்னு அதுக்கு ஒரு கடன் வாங்கணும். ஏன்னா எல்லாம் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு வந்தனால சொல்றேன். அதுக்கப்புறம் என்னன்னா, செய்முறைகள் இடைவெளியில செய்முறைகள் வரும். அதுக்கப்புறம் காது குத்து இந்த கிராமத்து சைடுலாம் கண்டுபிடிச்சான்டா கண்டுபிடிச்சேன் உன்ன. காது குத்து, வயசுக்கு வந்த விழா, சடங்கு, கல்யாணம், திருப்பி மறுபடியும் ரிவல்ஸ் கல்யாணம் அந்த மாரி. அப்புறம் இந்த மதுரை சைடுலாம் மாமியார் செத்தா, மாமனார் செத்தான்னு சொல்லி பெரிய ஒரு கட்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கு என்னங்க எத பார்த்தாலும் அடுத்தவன் மதிக்கணும், அடுத்தவன் மதிக்கணும், மதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, நம்ம கடன வாங்கி வாங்கி நெறைய சீர்கள செஞ்சுறது. அப்புறம் இந்த கடன கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தவிக்கிறதா இருக்குது. ம். கடைசி வரைக்கும் வாழ்க்கை வந்து கடைசி சாகுற வரைக்கும் வாழ்க்கை கடன்லயே முடிஞ்சு போயிரும். இதே இது அடுத்து நான் என்னோட இது முடிஞ்சுட்டு நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இதே இது என் பிள்ளை. திருப்பி கல்யாணம் பண்ணும், கடை வாங்கும், பிள்ளை பக்கம் ரிவல்ஸ் மறுபடியும், மறுபடியும், மறுபடியுமா அப்படிங்கிற மாரியே வந்துரும். ஆனா இப்போதைக்கு என்ன அப்படின்னா, ஒரு ரூ. 10 நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, ஒரு ரூ. 8 கூட செலவு பண்ணிட்டு ரூ. 2 சேமிக்க கத்துக்கிறணும். அது வந்து எல்லாருக்குமும் சொல்றேன். எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன். ஏன்னா என் கை ஓட்ட கை. காசு இருந்துச்சுன்னா, அத வாங்கு, இத வாங்கு, கழுதைய வாங்கு, குதிரை வாங்கு அப்படின்ட்டு இது பண்ணிருவேன். 2வது வந்து நாவடக்கம் முக்கியம். அது வந்து எனக்கு இல்ல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரூ. 10,000 இருந்துச்சுன்னாலும் உடனே செலவு பண்ணிருவேன். என் கை ஓட்ட கை வேற. நான் சொல்லியிருந்தது பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.